தமிழகத்தில் அண்மையில் பெய்த மழை காரணமாக பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் 20 ஆண்டுகளாக வறண்டு கிடக்கும் வெள்ளக்கோவில் வட்டமலைக்கரை ஓடை அணையை பற்றி தற்போது பார்க்கலாம். புதர்களும் முட்செடிகளும் மண்டி கிடக்கும் இந்த காட்சிகள் திருப்பூர் மாவட்டம் வட்டமலைக்கரை அணைக்கே சொந்தமாகிவிட்டதோ என எண்ண தோன்றுகிறது. 1980ஆம் ஆண்டு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது கட்டப்பட்ட இந்த அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து பிஏவி கால்வாய் மூலம் தண்ணீர் கிடைத்து வந்தது. 1980 முதல் 1985ஆம் ஆண்டு வரை 2 முறை மழையினாலும் ஒரு முறை அமராவதி அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட உபரிநீராலும் நிரம்பிய அணை அதன் பின்னர் 20 ஆண்டுகளாக தண்ணீர் வரத்தின்றி பாலைவனம் போன்று காட்சியளிக்கிறது. பிஏபி மூலமும் தண்ணீர் திறக்கப்படவில்லை. ஆகவே அரசாங்கிடம் கேட்டால் அமராவதியிலிருந்து திட்டம் போட்டிருக்கிறோம், அதை கொண்டு வந்து தருகிறோம் என்று பலமுறை கூறியிருக்கிறார்கள். பிஏபியிலிருந்து தண்ணி விடவே முடியாது, அங்கேயே கையிருப்பு இல்லை, பாசனம் அதிகமாக உள்ளது என்பதால் உங்களுக்கு தண்ணீர் வழங்க இயலாது என்றுதான் கடிதம் போடுகிறார்கள். அணை நீரை பயன்படுத்தி நடைபெற்ற விவசாயம் தற்போது கேள்விக்குறியாகிவிட்டதால் பல விவசாயிகள் தங்களது தொழிலையே கைவிட்டுவிட்டு மாற்று தொழிலுக்கு சென்று விட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் அந்த பகுதியினுடைய விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் வேறு கிராமங்களுக்கு, வேறு நகரங்களுக்கு சென்று வேறு தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே உடனடியாக அந்த பகுதிக்கு பிஏபியிலிருந்தோ அல்லது வேறு பகுதியிலிருந்தோ தண்ணீர் கொண்டு வந்து அந்த அணையை நிரப்பினால் அந்த பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். எனவே மாநில அரசு அதுக்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி அளிக்கும் அரசியல் கட்சிகள் ஆட்சி அதிகாரம் கிடைத்ததும் தங்களது கோரிக்கைக்கு செவிசாய்ப்பதில்லை என்றும் கவலை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் இல்லை, வேற ஓட்டு கேட்க வரையில நாங்கள் முதல்ல திட்டம் இதுதான்பாங்க. ஆனால் அதோட முடிஞ்சது. ஜெயிச்சுக்கிட்டு வந்துட்டு போயிட்டு மீட்டிங் ஓடையில் ஒரு மனுவை கொடுத்தாலும் அதை வாங்கி உடனே பார்க்குறோங்கிறாங்க, பார்க்கறது இல்லை. இந்த வழியிலும் தண்ணி அணைக்க வர மாதிரி தெரியல. வட்டமலைக்கரை ஓடை வந்து தண்ணீர் இல்லாமல் இந்த 30 வருஷமா முதல்ல ஒருக்கா தண்ணி வந்தது, அதுக்கு பிறகு தண்ணியே வரல. இப்போ வந்து அதுக்கு அதிகாரிகளே எல்லாருமே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. வட்டமலைக்கரை ஓடை அணை பற்றிய கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் சரவணன், அமராவதி அணையிலிருந்து பிஏபி வாய்க்கால் வழியாக நீர் கொண்டு வருவதற்கான திட்டம் 200 கோடி ரூபாய் அளவில் தயாரித்து அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார். அரசு உத்தரவு பிறப்பித்தால் வட்டமலைக்கரை ஓடை அணைக்கு அமராவதி மூலம் தண்ணீர் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு இதில் காலம் தாழ்த்தாமல் விவசாய நிலங்களை பாதுகாக்க உடனடியாக அணைக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்பதே அனைத்து விவசாயிகளின் கோரிக்கை. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.